செட்டிநாடு சாம்பார் பொடி. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். செட்டிநாடு சாம்பார் பொடி என்பது செட்டிநாடு ஸ்டைல் சாம்பாருக்கு அவசியமான நறுமணம் மிகுந்த மற்றும் வலுவான மசாலா கலவையாகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: தனியா, கொத்தமல்லி விதைகள், துவரம் பருப்பு, கடலை பருப்பு, பகிர்ந்த கொண்டை கடலை, உளுந்து பருப்பு, வெந்தயம், சீரகம், கருப்பு மிளகு, கடுகு, வரமிளகாய், வியாட்கி அல்லது குண்டூர், கறிவேப்பிலை, புதியது. படி 1. அகன்ற அடிப்பாகம் கொண்ட பாத்திரம் அல்லது கடாயை மிதமான தீயில் சூடாக்கவும். எண்ணெய் சேர்க்கவும். படி 2. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு மற்றும் உளுத்தம்பருப்பு சேர்க்கவும். அவை பொன்னிறமாகவும் நறுமணமாகவும் வரும் வரை குறைந்த நடுத்தர தீயில் வறுக்கவும். அவை தீந்து போகாமல் இருக்க தொடர்ந்து கிளறவும். படி 3. தனியா விதைகள், வெந்தயம், சீரகம், கருப்பு மிளகு மற்றும் கடுகு சேர்த்து வறுக்கவும். கடுகு கருகிவிடாமல் கவனமாக வாசனை வரும் வரை தொடர்ந்து வறுக்கவும். படி 4. உலர்ந்த சிவப்பு மிளகாய் மற்றும் கறிவேப்பிலை சேர்க்கவும். மிளகாய் லேசாக உப்பும் கறிவேப்பிலை மிருதுவாகவும் ஆகும் வரை வறுக்கவும். மிளகாயிலிருந்து வரும் வலுவான புகையால் கவனமாக இருக்கவும். படி 5. அடுப்பிலிருந்து கடாயை இறக்கி பெருங்காயம் மற்றும் மஞ்சள் தூள் சேர்க்கவும். சூடான மசாலா பொருட்களுடன் நன்கு கலக்கும் வரை கிளறவும். படி 6. வறுத்த மசாலா பொருட்கள் அறை வெப்பநிலையில் முழுவதுமாக ஆறவிடவும். இது பொடியை ஈரப்பதம் பாதிக்காமல் இருக்க முக்கியமானது. படி 7. ஆரிய மசாலா பொருட்களை சுத்தமான, உலர்ந்த கிரைண்டர் அல்லது கலப்பான் பாத்திரத்திற்கு மாற்றவும். மெல்லிய தூளாக அரைக்கவும். இன்னும் மெல்லிய துகள்களாக இருக்க வேண்டுமென்றால் தூளை சலித்துக் கொள்ளவும் மற்றும் துகள்களாக மீதமிருக்கும் பெரிய பகுதிகளை மீண்டும் அரைக்கவும். படி 8. சமையல் குறிப்பின் சமையல் வழிமுறைகள் பிரிவிற்கான மொழிபெயர்ப்பு இதோ. செட்டிநாடு சாம்பார் தூளை காற்று புகாத கொள்கலனில் குளிர்ந்த, உலர்ந்த இடத்தில் சேமித்து வைக்கவும். இது பல மாதங்களுக்கு புத்துணர்ச்சியுடன் இருக்கும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.